அன்பார்ந்த மனித நேயத்துக்கு உண்மையான ஒரு நிகழ்ச்சி, ரெண்டு நிகழ்ச்சி நான் சொல்கின்றேன். ஆக்சிடென்ட் சிறிய நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி போகுது உலகத்தில். அது யாராலுமே தத்து நிறுத்த முடியாது. அதே போல் பாருங்கள், நேற்று கல் அறுத்தோம், ஒரு வாரமாக கல் அறுத்துங்கிறோம். 1 hour மழையில் பாருங்கள், இது எப்படி பண்ணி எப்படி ஆச்சு வரும். இதுக்கு 5 லட்சம் செலவு பண்ணி இந்த அளவுக்கு நாங்கள் அறுத்து நாளைக்கு இடகு போகிறோம் கல்லை. இது மாதிரி ஒரு மழை ஆக்சிடென்ட், இது மாதிரி ஆக்சிடென்ட் தான். அது மாதிரி ஒரு எப்படி சொல்ல வர்றேன்னா, இந்த மழை வர்றதும் குழந்தை போடுறதுக்கும் துல்லியமாக யாருக்குமே தெரியாது. இது தற்செயலே நடக்கிற நிகழ்ச்சி. ஆக்சிடென்ட் இது ரெண்டும் ஒன்று தான். ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, கடவுளுக்கு தெரியாத மழை பெய்யுறது. ஒரு கதை போட்டுக்கிறேன் நான். அப்படியே அந்த பரமசிவனுக்கு பார்வதி தேவிக்கு தெரியாதான் மழை பெய்யறதுக்கா என்ன. ஒரு நிமிஷம் குழந்தை முன்ன போகிறது பின்னாடி அவதுக்கு தெரியாதான், கடவுளுக்கே தெரியாதான். அப்படியாப்பட்ட மழை பாருங்க உலகத்தில். இது போல் ஒரு விவசாயிங்க ஒரு வீடு கட்டலான்ட்டு கல் போடா, இது போல் விவசாயிங்க போகிறாங்க உலகத்தில். அத்தனை விவசாயிங்கன்னு சொல்கிறேன் நான், வியாபாரி கிடையாது. விவசாயி ஒரு வீடு கட்டலான்ட்டு இது போல் கல் போட்டால், இது போல் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இது நிறையத்துக்கு 5 வருஷம் ஆகும். ஒரு 5 ஏரம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், அப்படியே கீமாட்டம் போவோம் தான். அதுபோல் ஒவ்வொரு உலகத்தில் ஒரு 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு சும்மா பணக்காரன் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறாங்க. உலகத்தில் கிடையாது. 1008 கஷ்டம், 1008 நஷ்டம் வந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். அப்படி முன்னுக்கு வந்தாலும் அதை கட்டி காக்கணும். சில அவங்க அந்த 100 வருஷத்துல சொத்து போயிடும், சில சொத்து போயிடும், சில சொத்து இருக்கும், சில சொத்து 7 தலைமுறை இருக்கும், சில 7 தலைமுறையாக இருக்கும் ஒரு குடும்பத்தில். இது உலக நீதி, நான் சொல்லலை, உலக நீதி சொல்லுது. ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்தில் எல்லாமே தான் சொல்லுது. இது பாருங்க எப்படி இந்த மழை பெஞ்சு ஒரு சிட்டி நேரத்தில் ஒரு 1/2 hourல இந்த மழை பெஞ்சு ஊற்றிச்சு. இவ்வளோ நஷ்டம் பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு விவசாயி துன்பம், இரவு பகல், ஆண் பெண்ணு இடது கைட்டது மாறி மாறி ஒரு விவசாயி கஷ்டப்படுறான்.